بالعالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமான சில குறிப்புகள், இந்த தலைப்பில் தான் இன்றைக்கு சில விஷயங்களை சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பொதுவாக உள்ள முணுமுணுப்போ அல்லது மக்களோட கவலை என்னாண்டால், வளர்ந்து வார சமூகம் அவ்வளவோ நல்லதாக இல்லை, வளர்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்கிறாங்க இல்லை, எதிர்காலம் ஆபத்து அப்படிங்கிற முணுமுணுப்பை நாங்கள் நிறைய கேட்கலாம். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுல நிறைய சிரமங்கள் இருப்பதாகவும், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்குறாங்க இல்லை, அல்லது நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா அவங்க வளர்கிறதுக்கு கட்டுப்படுறாங்க இல்லை அப்படிங்கிறது பெற்றோர்களால் அல்லது கல்வித்துறையில் பாடசாலைகளில் ஆசிரியர்களால் அல்லது சமூக ஆர்வலர்கள் பலராலையும் இன்றைக்கு முன்வைக்கப்படுற ஒரு அதாவது அவங்களோட ஒரு ஆதங்கம் அல்லது அவங்க கவலைப்படுற ஒன்று தான் இது. உண்மையிலே உலகத்தில் எதில் முன்னேறினாலும் பிரயோஜனம் இல்லை, அந்த வளர்கிற பிள்ளைகள் சரியாக வளர்க்குறதுல முன்னேற்றம் அடையாட்டி. அப்படித்தானே நாங்கள் பார்க்குறோம் தானே, சில குடும்பங்களில் பார்க்குறோம், அவங்களுக்கு பணத்துக்கு குறைச்சல் இல்லை, சொத்துக்கு குறைச்சல் இல்லை, அப்படியெல்லாம் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அவங்களோட பிள்ளைகள் நல்லா வளரலை. அதனால் அவங்களுக்கு குடும்பத்திலையும் நிம்மதி இல்லை, கிட்டத்தட்ட ஊருலையும் அவங்களுக்கு இருந்த பேர்கள் இல்லாமல் போகுது. அவங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் நல்ல பிள்ளை அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. எனவே நல்ல பிள்ளை ஒன்று இல்லாமல் இருப்பது என்பது அந்த பிள்ளைக்கும் நஷ்டம், வளர்ந்த பிள்ளைக்கும் நஷ்டம் மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கும் பெரிய துக்கம், சமூகத்துக்கும் அவங்களால நிறைய சிக்கல். எனவே அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கிற என்கிற அந்த பணி இருக்குதே, அது சரி முக்கியமானது. அடுத்து இன்னொரு வகையில் யோசிக்க போனால் நல்ல கஷ்டமானதும் தான். உலகத்தில் பலதையும் செஞ்சிடலாம், சம்பாரித்து லாபம் எடுத்துடலாம், அல்லது வீடு கட்ட ஆசைப்பட்டவங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே வீடொன்றை கட்டிடலாம் சல்லி இருந்தால். வாகனம் வாங்க ஆசைப்படுறவங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே வாகனம் ஒன்றை வாங்கிடலாம். ஆனால் பிள்ளைய மாத்திரம் அவங்க நினச்ச மாதிரி ஒழுங்காக வளர்த்துடுறது சாதாரணம் அல்ல. விசேஷமாக முந்தி எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சவாலான ஒரு காரியம்தான் பிள்ளை வளர்ப்புன்றது இன்றைய உலகத்தில். சரி, சவாலானது, சரியான பொறுப்பானது. இந்த விஷயத்தில் நான் இங்கே நினைக்கிறேன் பேசுகிறதுக்கு, இந்த பிள்ளை வளர்ப்பு விஷயத்தில் பெற்றோர்கள் விடுற தவறுகள் என்னான்ற மாதிரி. ஏன்னா அந்த பொதுவாக ஒரு கூற்றொன்று இருக்குது, இந்த லைச ஹுனாக்க அபுனா உன் முஷ்கிலோன் வ இன்னமா ஹுனாக்கல் ஆபா உ முஷ்கிலோன் மாதிரி. இன்றைக்கி நாங்கள் பேசுகிறோமே, பிள்ளைகள் நல்லமில்லை, இப்போ ஒரே பிள்ளைகளால் பிரச்சனை, வளர்ந்து வார சமூகம், அவங்க சிக்கலான ஆட்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. சிக்கலான பிள்ளைகள் என்று ஒன்றும் இல்லை, சிக்கலான பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. அவர் சொல்ல வாரார் என்னாண்டா, நாங்கள் பிள்ளைகளை பற்றி தான் ஒரே சொல்கிறது, இப்போத்து பிள்ளைகள் மோசம், இப்போத்து பிள்ளைகள் சிக்கலான ஆக்கள் அப்படி இப்படி சொன்னதுக்குன்னா, பிள்ளைகள் அப்படி சிக்கலானவர்களாக மாறுவதற்கு காரணம் பெற்றோர்களுடைய ஏதோ ஒரு கவனஈனம் தான். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, சிக்கலான பிரச்சனைக்குள்ள பிள்ளைகள் ஒன்று இல்லை, சிக்கலான பிரச்சனைக்குள்ள பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்களால் தான் பிள்ளைகள் அப்படி ஆகுறாங்க. பெரும்பாலும் நீங்கள் நல்லா தேடி பார்த்தா பெற்றோர்கள் ஒன்றில் தெரியாதனத்தில் அவங்களுக்கு பிள்ளைய எப்படி வளர்க்குறது, எப்படி ஆளாக்குறதுன்றது தெரியாது, அல்லது தெரிந்தும் கவனஈனத்தால். இன்றைக்கு அது நிறைய நடக்குது. தெரிந்தும் கவனஈனத்தால் இந்த பிள்ளை நடக்குது. அடுத்தது ஒரு புள்ள நல்ல பிள்ளையாக வருமா அல்லது அந்த புள்ள
கெட்ட பிள்ளையாக மாறுமாங்கிறத ரசூலுல்லாஹ் பெற்றோர்களின் பொறுப்பில் தான் வச்சாங்க இல்லையா. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் உலகத்தில் சத்தியத்தையும் நலவையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் தான் பிறக்குது. ஒரு புள்ள பிறக்கக்குள்ள அதில் மனசில் ஒன்றுமே எழுதப்படாத வெறும் என்னது ஒரு தெளிவான ஒரு ஏடு தான் அங்கே இருக்குது உள்ளம். அதில் நாங்கள் நலவை பதிஞ்சா நலவு பதிஞ்சுப்படும், நாங்கள் கெடுதியை பதிஞ்சா கெடுதி பதிஞ்சுப்படும். அப்போ இந்த புள்ளட மனசில் நல்ல எண்ணங்களை, நல்ல கொள்கைகளை, நல்ல கருத்துக்களை உருவாக்குவது பெற்றோர் தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா அபவாஹோ, அதே ஹதீஸில் சொன்னாங்க, எல்லா பிள்ளையும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் நல்ல பிள்ளையாக தான் பிறக்குது. சத்தியத்தையும் உண்மையையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் தான் பிறக்குது. எனவே எல்லா பிள்ளையும் பிறக்கும் பொழுது நல்ல பிள்ளை தான். ஆனால் இன்னமா அபவாஹோ, அந்த பிள்ளையை யூதனாக்குவதோ அல்லது ஒரு நெருப்பு வணங்கியாக ஆக்குவதோ அல்லது நசராணியாக ஒரு கிறிஸ்தவனாக ஆக்குவதோ அந்த புள்ளோட உம்மாவா பார்த்தாண்டு சொன்னாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்றதில் உம்மா வாப்பாட பங்களிப்பு சரியான முக்கியமானது. அடுத்தது அந்த குர்ஆனும் அதைத்தானே எங்களுக்கு சொல்லுது, உங்களோட பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக பிள்ளைகளை காப்பாற்றுறேன்டா இப்போ சாதாரணமாக எல்லா பெற்றோருக்கும் உள்ள ஒரு இது தான், பிள்ளைகளுக்கு நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளணும். நலஞ்சா நோய் வரும் அல்லது அப்படி ஆவின நோய் வரும் அல்லது வேறு ஏதாவது அந்தந்த ஆபத்துகள் கெடுதிகள் அந்த நஷ்டம் கிஷ்டம் இதுகள் வர்றதுலேருந்து காப்பாற்றுறது இயல்பான எங்களோட ஒரு பொறுப்பு தான். இயல்பாக நாங்கள் அதை அக்கறை எடுக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் இந்த ஆபத்து வரக்கூடாது அந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்படுறது நேரத்தில் முக்கியமாக நீங்கள் ஆசைப்படணும், உங்களோட பிள்ளைகள் நரகத்துக்கு போய் வரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான், கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டும் காப்பாற்றிக்கோங்க. அல்லாஹ் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி சொல்கிறான். எனவே நரகத்திலிருந்து அவங்க நாளைக்கு ஏழையாக வாழ்வதா பணக்காரராக வாழ்வதா படிப்பு பிடிச்ச பட்டங்களுடன் படிப்பாளியாக மாறுவதா இல்லையா அப்படின்றதை விட முக்கியம் நாளைக்கு நரகத்துக்கு போகாமல் தப்பணும் அந்த பிள்ளைகள். அது உங்களோட கையில் இருக்குது, நீங்கள் அதை வேலை செய்கிறது உங்களோட பொறுப்பு. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை மட்டும் காப்பாற்றி கொள்றதல்ல உலகத்தில் உங்களோட வாழ்க்கை என்று சொல்லி. எனவே இந்த பிள்ளை வளர்ப்பு என்கிறது பொறுப்பானது. அது ஒரு பெரிய கலை. நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் பிஸ்னஸுக்கு படிக்கிறோம் அல்லது மற்ற ஏதோ தொழில்களுக்கெல்லாம் கோர்ஸ் செய்கிறோம், அது செய்கிறோம், டிப்ளமா செய்கிறோம், டிகிரி பண்ணுறோம், இன்னும் பெரிய பெரிய படிப்புகளை படிக்கிறோம். ஒவ்வொன்றை பற்றி நாங்கள் தேடுறோம், இதுக்குள்ள சிஸ்டம் ஏனா, இதுக்குள்ள முறையனா, இப்போ என்னென்ன பண்ணினா வெத்தலாம், எப்படி பண்ணினா நஷ்டம் வரும். ஆனால் பிள்ளை வளர்ப்பு என்பதும் ஒரு பெரிய ஒரு கலை தான். அது பெரிய ஒரு கலை தான். வெறுமனே கல்யாணம் முடித்தோம் பிள்ளைகள் கிடைச்சிச்சுன்றதோட எல்லாம் முடிகிறதில்லை. இந்த பிள்ளையை வளர்க்க தெரிந்திருப்பது சரியான முக்கியமானது. அந்த பிள்ளைகளை வளர்க்கிறதுல உள்ள அந்த ஒரு காலத்தில் அந்த அரசியல் பிரச்சனைகளில் இந்த பனு உமையாக்கள் அப்பாசிகள் இவங்களுக்கு இடையில் நிறையா அரசியல் மோதல்கள் பழிவாங்கல்கள் எல்லாம் நிறையா நடந்துச்சு. அது பொதுவானது. அதில் ஒரு காலத்தில் பனு உமையாவை சேர்ந்த சில பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க வருஷக்கணக்கில். அப்போ அவங்க சிறையிலேருந்து வந்த பின்னால் அவங்கள்ட்ட கேட்டாங்க கொஞ்சம் பேர், சிறையில் இருக்கக்கொள்ள நீங்கள் ரிமாண்டில் இருக்கக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு தவறிடுச்சே, செய்ய கிடைக்கலையே, நஷ்டமேண்டு நீங்கள் மிச்சம் கவலைப்பட்டது எதை பற்றி? இப்போ நாங்களாக இருந்தால் சொல்லுவோம், பிஸ்னஸை டெவலப் பண்ண கிடைக்கல, பாருங்கள் வீட்டை கட்டி கொண்டு இருந்த வீட்டை முடிக்க கிடைக்கல, ரிமாண்டில் முழுக்க அதுதான் யோசினேன். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரிமாண்டில் இருக்க போல் நாங்கள் மிச்சமே கவலைப்பட்டது பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்களே அவங்கள நாங்கள் நேரடியாக நின்று வளர்க்க கிடைக்கலையே, அதுக்கு தான் கவலைப்பட்டோம். நாங்கள் அவங்க சொன்னாங்க, அந்த வீட்டில் இருந்து பிள்ளைகளை கவனித்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க கிடைக்கலையேன்னு தான் நாங்கள் ரிமாண்டில் கவலைப்பட்டோம். எனவே அந்த பிள்ளை வளர்ப்பில் உள்ள அந்த சிக்கல்கள், அது உங்களுக்கு தெரியும். ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உமர் ரலியல்லாஹு நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ உறுதியாக விளங்கல்ல ஆதாரங்களாக. ஆனால் பொதுவாக அது நடந்ததாக விளங்குது. வேறு பலர் விஷயத்திலையும் அது வருது. என்னாண்டா ஒரு வாப்பா ஒருத்தர்கிட்ட முறையிடுறாரு தன்னை பிள்ளைய பற்றி. பாருங்களேன், இவன் சொல் பேச்சு கேட்குறல்ல, எனக்கு அடிக்கிற, அந்தளவுக்கு எனக்கு அடிக்கிற, அப்படி என்னையோட சண்டைக்கு வார, அப்படி இப்படின்ற போல் அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நடந்தா அப்படி இப்படி.
நீ ஏன் இப்படி நடக்கிறாய் அப்படி இப்படி. அப்போ அந்த புள்ள அந்த மனுஷன்கிட்ட கேட்குறான், நீங்கள் எனக்கு சொல்லுங்க பார்க்க, ஒரு வாப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னான்னு சொல்லுங்க பார்க்க. அப்போ அந்த அவர் சொல்கிறாரு, வாப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. ஒரு ஒரு நல்ல தாயை தெரிவு செய்வது, அவருடைய மனைவி நல்ல மனைவியோட தெரிவு செய்வது, ஒழுக்கமான சாலிகான மனைவியோட தெரிவு செய்வது, இந்த பிள்ளைக்கு உம்மா நல்ல தாயோண்டை தெரிவு செய்வது, அவனுக்கு நல்ல அழகான பேரை வைப்பது, நல்ல பேர் வைக்கிறது, அடுத்தது அவனுக்கு குர்ஆனை படித்து கொடுக்குறது. இது வாப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்று இவர் சொல்கிறார். அப்போ அந்த பொடியன் திருப்பி சொல்கிறான், இந்த மூணையுமே எங்களோட வாப்பா எனக்கு செய்யலை. எங்களோட வாப்பா எனக்கு தெரிவு செஞ்ச உம்மா இருக்கிற அவரோட பொஞ்சாதி, அவளால் எனக்கு மார்க்கம் கிடைக்கல, எனக்கு நல்ல பேர் வைக்கல, எனக்கு குர்ஆனை சொல்லித்தரல. அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ அந்த மனுஷர் சொல்கிறார் அந்த வாப்பாவை பார்த்து, அகக்தஹு கப்ல அன் யஉக்கக. அரபுல உக்கூக்குன்னு சொல்கிறது பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு அநியாயம் செய்கிறது, அதுக்கு உக்கூக்குண்டுவாங்க. பெரும்பாவம் பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு பணிவிடை செய்யாமல், அவங்கள சந்தோஷப்படுத்தாமல், அவங்களுக்கு அநியாயம் செய்கிறது, கஷ்டம் கொடுக்கறதுக்கு உக்கூக்குன்னு சொல்கிறது. அப்போ இந்த பெரியார் சொல்கிறாரு அந்த வாப்பா கிட்ட, மகனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணினவன்ட்ட, அவன் உங்களுக்கு அநியாயம் செய்வதற்கு முன்னால் நீங்கள் அவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்க. நீங்கள் பிள்ளைய சரியாக வளர்க்கலை, நீங்கள் வளர்க்காமல் விட்ட பிழையின் காரணமாக இன்றைக்கு பிழையான பிள்ளை ஒன்றை நீங்கள் வச்சுக்கொண்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க. எனவே இன்றைக்கி நிறையா யோசித்து பார்த்தா பிள்ளைகளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற நிறையா உம்மா வாப்பாமாரோட உண்மை நிலைமை என்னாண்டால் அவங்களுக்கு பற்றி தான் கம்ப்ளைண்ட், அவங்களில் தான் பிழை இருக்குது. எனவே நாங்கள் பார்ப்போம், இந்த பிள்ளைகள் விஷயத்தில், பிள்ளை வளர்க்கிற விஷயத்தில் எங்கே மிஸ்டேக் நடக்குது. ஏன்னா எந்த ஒன்றிலையும் நாங்கள் வியாபாரம் சொல்லுவோமே, செஞ்சுக்கிட்டு போகிறோம், பிஸ்னஸ் லொஸ்டாகி கொண்டு போகிறோம். அங்கே தேடணும் எங்கட பிழை, எங்கட பிழைன்னு தேடுவது ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்குள்ள முக்கியமான ஒரு பகுதி. ஒரு வாகனம் ஒன்று அசடாவிட்டாலும் ஃபஸ்ட்டில் தேடுறது எங்கே பிழை, எங்கே ஃபால்ட் இருக்குது. இந்த ஃபால்ட்டை, அந்த பிழையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அங்கே திருத்திடலாம். அதே மாதிரி தான் எந்த ஒன்றிலையும். அதில் தான் இந்த பிள்ளை வளர்ப்புலையும் ஏன் இப்படி மோசமான பிள்ளைகள் உருவாகுகிறார்கள். முழுக்க முழுக்க நாங்கள் வாப்பா உம்மா வாப்பாட பொறுப்பு தாண்டி சொல்லலை, ஆனால் பெரும்பகுதி அந்த சிக்கல் நடக்குது. நாங்கள் எந்த ஒரு மோசமான பிள்ளையையும் தேடி பார்த்தால் அந்த பிள்ளையிட பொறுப்பாளிகளுடைய தவறு அங்கே இருக்கும். நல்லா தேடி பார்த்தா இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க தவறை விட்டுருக்குறாங்கன்னு சொல்லி. அந்த தவறுகள் பலது இருக்குது. அடுத்தது இந்த புள்ளை வளர்க்குறதுலையும் நாங்கள் நிறைய பேர் நினச்சி கொண்டிருக்கிற ஒரு பகுதி இருக்குது. அது அவ்வளோ நல்லமில்லை. புள்ளைக்கு எவ்வளவு படிப்பை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுப்பது தான் எங்களோட கடமை அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவு அவனுக்கு படிப்பை கொடுக்க இயலுமோ அந்த அளவுக்கு எங்களோட டியூட்டி முடிஞ்சு, அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலே பிள்ளைகள் படிப்பது நல்லது, அவங்களுக்கு படிப்பை கொடுக்கறது எங்களோட பொறுப்போ. நல்ல படிப்பாளி ஆகினால் அதில் நலவு இருக்குது. ஆனால் உலகத்தில் வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு படிப்பு ஒன்று மட்டும்தான் காரணமல்ல. நாங்கள் நினைக்கிறது புள்ள இங்கிலீஷில் ஒரு மொண்டசரி போகும் பொழுதே புள்ள இங்கிலீஷில் பேசினால் அல்லது 1லிருந்து 100 வரைக்கும் எண்ணினா அது எல்லாம் முடிஞ்சு. பார்த்தீங்களா, எங்களோட பிள்ளைய நாங்கள் சக்ஸஸாக வளர்த்துட்டோம், எங்களோட பிள்ளைய நாங்கள் நல்லா உருவாக்குறோம். படிப்பு ஒன்று மட்டுமல்ல, வாழ்க்கையில் படிப்பு தேவைத்தான். ஆனால் படிப்புக்கு அப்பால் இன்னும் பல செய்தி இருக்குது. எனவே பிள்ளைய வளர்க்கக்கொள்ள நாங்கள் சில பிள்ளைகளை வளர்க்குறது எப்படின்னா, அது புத்தக பூச்சி மாதிரி. படிப்போன்னு படிப்பே தான் அந்த படிக்கின்ற வேலை. பெரிய ஆளாவை காட்டியும் படித்து கொண்டே இருக்குது. அதுக்கு பின்னால் அப்படி படிக்கிற பிள்ளைகள் நல்ல படிப்பாளிகள், சமூகத்துக்கு தேவை. நான் எல்லாம் இது பண்ணலை. ஆனால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் வர வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூட சிக்கிறது. சிக்கலான கட்டங்களில் அவங்க தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இயலாமல் போகிறது. எனவே பிள்ளையை வளர்க்கக்கொள்ள படிப்பை கொடுக்கறது, ஒழுக்கத்தை கொடுக்கறதெல்லாம் நல்லோம். இன்றைக்கு அடுத்த பெரிய கேள்வி ஏனாண்டா, படிப்புகள் பட்டங்கள் இன்றைக்கு ஒழுக்கங்களுக்காகவா தொழிலுக்காகவான்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி. இன்றைக்கு அது ட்ரெண்டு மாறி தானே போகுது. படிப்புகள் தொழிலுக்காகனு மாதிரி தானே போகுது. நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கும் ஒரு கோர்ஸை தெரிவு செய்கிறேன்றால், இதை படித்தால் அல்லாவின் அச்சம் கூடும், இதை படித்தால் பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறுவான் என்பதை விட இதை படித்தா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும். கோர்ஸை தெரிவு செய்கிறதே சம்பளத்தை வச்சு அந்த சில கல்வி நிறுவனங்கள் அந்த கோர்ஸுகளை விளம்பரப்படுத்துறதே அப்படித்தான். இதை படித்தால் யூகேயில் இத்தனை லட்சம் சம்பளம், இதை படித்தால் கனடாவில் சம்பளம் மாதிரி போகுது.
சரி, படிப்பால் சம்பாதிக்கிறது பிழை அல்ல, நான் சொல்கிறேன் அந்த நோக்கமே மாறுற மாதிரி போகிறது. எனவே படிப்பு நல்லது, தேவையானது, கொடுக்கத்தான் வேணும். ஆனால் படிப்பில் அடிப்படை நோக்கம் படிக்க படிக்க ஒழுக்கம் வளருவது. அதுதான் இன்றைக்கி கொஞ்சம் உடுபடுற ஒரு பகுதி இன்றைக்கு பெரும்பாலும். ஆனால் பிள்ளைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்கணும். அம்மா அப்பா பிள்ளைய வளர்க்குறன்ற வெறுமனே ஸ்கூலுக்கு அனுப்புறதும் டியூஷனுக்கு அனுப்புறதும் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆக்க வைக்கிறதும் மட்டுமல்ல, அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு. அதனால தானே அந்த சில பேர் அதை சரியாக விளங்கினாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்ன்ற ஒருத்தர் இருந்தால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பனு உமையாக்களை சேர்ந்த ஒரு முக்கியமான கவர்னர், அநியாயக்காரன் என்று பிரபலமான ஒரு ஆள் அவர். ஆனால் அவர்கிட்ட சில நுணுக்கங்கள் இருந்துச்சு. ஒரு நாள் அவரோட பிள்ளைய அவர் இப்போ நாங்கள் ஸ்கூலு சேர்க்குற மாதிரி முந்தி என்ன செய்வாங்கண்டா, ஒரு பொறுப்பான ஒரு ஆலிமிடம் பிள்ளைய ஒப்படைப்பாங்க. ஏண்ட பிள்ளைய நீங்கள் ஓதி வச்சு படித்து வச்சு அவனை ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து ஆளாக்கி தாங்கான்னு பொறுப்பு கொடுப்பாங்க. விசேஷமாக அரச குடும்பத்தவர்கள் அதுக்கென்று சில உலமாக்களை வைத்து அவர்களிடம் பிள்ளைகளை அனுப்பி அவங்கள நாங்கள் மதரசாவில் சேர்க்குற மாதிரி. இப்போ ஹஜ்ஜாஜ் தண்ட பிள்ளையை ஒருத்தட்ட இப்படி பொறுப்பு கொடுக்குறார், அவரை ஆளாக்கி எடுக்கிறது. அப்போ அவர் ஒரு அழகான செய்தி சொல்கிறார். ஏண்ட பிள்ளைக்கு எழுத வாசிக்க படித்து கொடுப்பதற்கு முன்னால் அவனுக்கு நீச்சலை படித்து கொடுங்கன்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இவர் சொல்கிறாரு, ஏண்ட பிள்ளைக்கு எழுத வாசிக்க படித்து கொடுப்பதற்கு முன்னால் அவனுக்கு நீச்சலை படித்து கொடுங்க. நீச்சல் படித்து கொடு சொல்லி ஹதீஸும் இருக்குது. அவர் இப்போ நல்ல ஒரு காரணம் ஒன்று சொன்னார். நாங்களாம் யோசிப்போம் தானே, என்னடா இது எழுத வாசிக்க படிக்கிறத விட நீச்சலில் என்ன இருக்குது, சும்மா வாழ்க்கை முழுக்க என்ன ஸ்விமிங் பூல்லையும் அங்கையும் கடலத்தில் நீந்துறதா வாழ்க்கை, ஏன் அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்? ஆனால் அவர் வேறொரு காரணம் சொன்னார், அழகான காரணம். அவர் சொன்னார், ஏண்ட பிள்ளைக்கு நாளைக்கு எழுத வாசிக்க தெரியாண்டுங்களேன் உதாரணமாக, ஆனால் இன்னத்தொட்ட சொல்லி அவர்கிட்ட எழுத வாசித்து கொள்ளையிலும். அவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது, வாசிக்க தெரியாது, தெரிஞ்சொருத்தட்ட சொன்னால் வாசித்து சொல்லிடுவார். அல்லது ஒரு பேங்க்குக்கு போய்த்து ஒரு ஸ்லிப் ஒன்று நிரப்பறிக்குது, கிட்ட உள்ள ஒருத்தட்ட சொன்னால் இவருக்கு தெரியாது, அவரை நிரப்பி கொடுப்பார். எழுத வாசிக்க தெரியவில்லை என்பதனால் வாழ்க்கை முழுக்க தோல்வியாகாது. எழுத வாசிக்க தெரிஞ்சிருப்பது நல்லது, ஆனால் அது தெரியாட்டி இன்னொத்தொட்ட சொல்லி செஞ்சு கொள்ளணும். எனக்கு கொண்டு வாசிக்கணுமா இன்னொத்தொட்ட சொல்லி கேட்டு வாசிக்கொள்ளணும். ஆனால் அதுதான் அவர் சொன்னார், என் பிள்ளைக்கு எழுத வாசிக்க தெரியாததுனால பெரிய பிரச்சனை இல்லைன்னா அவரை எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் இன்னொத்தரார் சொல்லி செஞ்சு கொள்ளணும். ஆனால் நாளைக்கு ஒரு சுனாமி அடிச்சிட்ட மாதிரி சொல்லுங்க, அல்லது பெரிய வெள்ளம் ஊரில் போட்டுட்டீங்க, அவருக்கு இன்னொத்தொட்ட சொல்லி நீந்த இயலாதே. இப்போ இவர் தான் நீந்தி தப்பணும், இவருக்கு நீச்சல் தெரிஞ்சால் தான் அதில் தப்புவார். இவருக்கு இன்னொத்தொட்ட சொல்லலுமா, தண்ணி வந்துட்டு எல்லாம் வந்துட்டு நீங்கள் எனக்கு பதிலாக நீங்கள் நீந்துங்க, எனக்கு பதிலாக நீங்கள் எழுதித்தாங்கன்னு கடிதத்தை கேட்க. எனவே ஒரு நல்லோரு ஒரு நுணுக்கத்தை சொன்னார் வாழ்க்கையில். அப்போ தண்ணி வந்தால் நீச்சல் அடித்து தப்புறதுக்கு அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படி மாதிரி. எனவே இந்த பிள்ளையை வளர்ப்பதில் சில நேரங்களில் நாங்கள் பிழை செஞ்சுடுறோம். சில நேரத்தில் ஏதோ ஒரு பக்கத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவர் தான் அதை செய்யணுங்கிற பகுதியில் நாங்கள் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறோம். எனவே பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு பிள்ளைக்கு அவன் புத்தியை இந்த நெறிப்படுத்துறது அல்லது படிப்பை கொடுக்கறது மட்டும் இல்லை, ஆரோக்கியத்தை கொடுக்கறதும் அதில் உண்டு தான். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், சில நேரத்தில் பார்க்கலாம், சில கம்ப்ளைண்ட்டுகள் சில நேரத்தில் படிப்புகளிலே அளவுக்கு மீறி புள்ள கஷ்டப்படுத்தப்பட்டதனால அவன் ஆளாகி வாழ்கிற ஒரு வயசு வரும்பொழுது அவன் நோயாளி. காரணம் அந்த சின்ன வயசில் அவனுக்கு அளவுக்கு மீறி கஷ்டம், சரியான நேரத்துக்கு சாப்பாடு இல்லை, சரியான உடலுக்குள்ள ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. எனவே பிள்ளையை வளர்ப்பது என்பது அந்த புள்ளட புத்தியை வளர்க்குறது, அந்த புள்ளட அகீதாவை நஃப்ஸை மனதளவில் அவனை தைரியப்படுத்துறது, ஆரோக்கியத்தை சரியாக கவனிக்கிறது, அதே மாதிரி மற்ற சிந்தனா ரீதியில் அந்த ரீதியில் எல்லாத்தையும் சேர்த்து கவனித்து எடுப்பது தான் பிள்ளை வளர்க்கணும். அதெல்லாம் சரி வரும்பொழுது தான் ஒரு பிள்ளை ஒரு சமூகத்துக்கு புரோஷனமான பிள்ளையாக மாறுவார். இப்போ நாங்கள் எங்களோட தர்பியாவில் விடப்படக்கூடிய தவறுகளில் ஒன்று தான் இந்த படிப்பு கொடுக்கக்கொள்ள நாங்கள் இந்த மார்க்க படிப்புங்கிற பகுதியில் மிச்ச கவனம் செலுத்துறது இல்லை. மதரசாவிலேயே பிள்ளைய கொண்டு விட்டு உதவிக்கிறவங்களோட நிலைமை வேறு. மற்றபடிக்கு நாங்கள் மார்க்க கல்வின்ற ஒரு பகுதி இருக்குது. இன்றைக்கி கல்வியை நான் சொல்கிற மாதிரி தொழிலாக வருமானத்துக்கான வழியாக பார்க்குற ஒரு நிலைமை இன்றைக்கு வந்துட்டதுனால இன்றைக்கு அந்த மார்க்க கல்வியை பற்றி மிச்சம் அலட்டுறதில்லை.
எல்லாரும் கட்டாயம் எல்லா பிள்ளைக்கும் முதலாவது சாதாரணமாக ஒரு 3 வயசாவக்குள்ள காலி பகுதியில் சொல்லுவாங்களே பலகை எழுதுறேன்னு சொல்லி, ஒரு 3 வயசு 4 வயசாவக்குள்ள இந்த மொண்டசரிக்கு சேர்க்க முதல்ல பலகை எழுதிடுவேன். பலகை எழுதுறேன்னு சொல்கிறேன், அந்த குர்ஆன் இதாக்குறது அதை கட்டாயம் ஃபஸ்ட்டில் செஞ்சுருவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு மதரசாவுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உள்ள பகுதியெல்லாம் அதுக்கப்புறம் போய்க்கிறோம். உதாரணமாக மதரசா குர்ஆன் மதரசாவில் ஒரு 4-5 வருஷம் ஓதுவாங்க. சில பேர் குர்ஆன் ஓதி முடிப்பாங்க, சில பேர் அரவாச்சி அதோடு அவ்வளோதான். ஆனால் அந்த மொண்டசரி தொடங்கினா அது தொடர்ந்து போகும். மொண்டசரி போய்த்து அதுக்கப்புறம் ப்ரைமரி ஸ்கூலுக்கு போய்த்து அதுக்கப்புறம் அங்கே செகண்டரி, அங்கே யூனிவர்சிட்டி, அப்படின்னு அதை தொடருவதற்கு எல்லா திட்டங்களும் இருக்குது. அதற்கான பொதுவான வழிகளும் இருக்குது. எங்கள் டைம் அது ஒன்று தான் ஆசை, தொடர்ந்து தொங்கல் வரைக்கும் போகிறது என்பது எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் ஒரு கணக்குக்கு மேலே ஒன்றுமே இல்லை. சமூகத்துக்கிட்டையும் இல்லை. சமூகத்துக்கிட்டையும் இந்த குர்ஆன் மதரசாவுக்கு அங்கிட்ட என்னாண்டா ஒன்றும் இல்லை. சரியாக சொல்ல போனால் ஒன்றும் இல்லை. ஏதோ சில சமூக ஆர்வலர்கள் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டவங்க சில வகுப்புகளை வைக்கிறாங்க, அதெல்லாம் தெரியும், நடக்குது விசேஷமான நோன்பு காலங்களில் அது இது செய்கிறோம். ஆனால் இதில் அந்த திட்டமிட்ட முறையில் தொடர்ந்து போவதற்கான ஒன்றுமே இல்லை. வேண்டாம் ஸ்கூலுக்கு போனால் இஸ்லாம் பாடம் இருக்கும். அதுலேயும் எப்படின்னா இஸ்லாம் பாடத்தில் சயின்ஸ் இல்லை, சயின்ஸில் இஸ்லாம் இல்லை, அப்படி மாதிரித்தான். இஸ்லாம் படிக்கொள்ள வேறொன்றும் இல்லை, சயின்ஸ் படிக்கொள்ள அதில் இஸ்லாம் பேசுகிறல்ல, அதில் அக்கீதா அல்லாஹ் அவனுடைய வல்லமை அதெல்லாம் பேசுகிறல்ல, அப்படி மாதிரி தானே போகுது. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்லாம்ன்ற ஒரு பாடம் அதோடு எல்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த இஸ்லாம் என்ற பாடம் கூட ஒரு தூய முறையில் சரியான இஸ்லாம் படித்து கொடுக்குற இடங்கள் குறவு. எனவே அந்த தீன் சம்பந்தமான எவ்வளோ இருக்குது. புள்ளட அக்கீதாவில் பிழை வந்துடக்கூடாது. அக்கீதா ரீதியில் சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு சரியான கருத்தை பதிஞ்சிடணும். அந்த பிள்ளைக்கிட்ட நல்ல குணங்கள், பண்புகள், மறுமையை பற்றிய எண்ணம், அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இவைகள் வரணும். அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு சீராக தெரிஞ்சிருக்கணும், எங்களோட வரலாறு தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக இபாதத்துகள், அந்த புள்ள தொழுகைக்குள்ள சட்டம் தெரியணும். அப்படிதான் இன்றைக்கு பல பட்டங்களை சுமந்தவங்க சாதாரண சின்ன சின்ன சட்டங்கள் கூட தெரியாமல் இருக்கிறத பார்க்குறோம். எனவே எங்களோட பிள்ளைகளோட விஷயத்தில் இப்போ ரசூலுல்லாவை பாருங்கள். ஒரு நாள் இப்னு அப்பாஸை பிடிச்சி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாவக்குள்ள இப்னு அப்பாஸுக்கு ஒரு 12-13 வயசு தான், சின்ன பொடியன். அப்போ ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸ் கிட்ட சொன்னாங்க, யா குலாம், அப்படி தான் சொல்லாங்க, சிறுவனே. குலாம்னா சின்ன வயசு பொடியன். சிறுவனே, இன்னி உஅல்லிமுக்க கலிமாத்தின், நான் உனக்கு சில விடயங்களை படித்து தரப்போகிறேன் அப்படி சொல்லிட்டு, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபத்க இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, இப்படியா வையா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வயஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், எல்லாமே அகீதா சொன்னாங்க. அல்லாஹ்வுடனான தொடர்பு, அந்த அல்லாஹ் கிட்டே தான் நீ கேட்கணும், அல்லாஹ் கிட்ட தான் நீ உதவி கேட்கணும், அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நீ அப்படி அந்த தான் படித்து கொடுத்தாங்க அந்த சின்ன பொடியனுக்கு. எனவே எங்களோட பிள்ளைகளோட அந்த விஷயத்தில் நாங்கள் ஏதோ அகதியா இப்படி எங்களோட செட்டப் கொண்டு இருந்ததுக்கேனா அது இன்னும் திட்டமிடப்படணும், இன்னும் அது விரிவாக்கப்படணும். இன்னும் போதா, எங்களோட பிள்ளைகளுக்கு இன்னும் போதாது, அதில் இன்னும் நாங்கள் கவனம் எடுக்கணும். அதனால தானே அந்த புள்ள பிறந்ததுலேருந்தே சருமான், நீங்கள் ஒன்றும் நினச்சிடவானா அந்த படிப்புக்கு நான் எகேன்ஸ்டானால் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னா எங்களோட தீனுக்குள்ள கவனம் போதாதுங்க. புள்ள பிறந்ததுலேருந்தே மாப்பிள்ளை கொஞ்சம் அதை திட்டம் விட்டுருவாங்க. ரைட், எந்த ஸ்கூலில் சேர்க்குறது, எந்தளோட சில பேர் 5 வயசில் அவரை ஸ்கூலுக்கு சேர்ப்பதற்காக அந்த பெரிய ஸ்கூல் இருந்தால் அந்த இடத்துக்கு ஊடு எடுத்துக்கொண்டே பேய்த்திடுறது. நல்லம் தான், பிழை இல்லை. புள்ளோட விஷயத்தில் அவ்வளோ கவனம் எடுப்பது நல்லது. ஆனால் பிறந்ததோடு எந்த மொண்டசரி அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் என்ற திட்டமிட்டே செயல்படுறோமே, அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட பிள்ளைக்கு அந்த தீனை கொடுக்கறதில் உள்ள திட்டம் போதாது. எனவே அங்கே ஒரு பிழை நடக்குது. எனவே அதில் நடக்கிற பிழை தான் இந்த தீனையும் அகீதாவையும் நல்ல ஈமானையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை எல்லாம் கொடுக்காமல் விடுவதன் பிழை தான் நாளைக்கு படித்த பிள்ளையும் பிழை செய்கிறான். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் தானே, முதியோர் இல்லங்கள் எல்லாம் தேடி பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. முதியோர் இல்லங்களில் வயசாகிட்டாங்கன்னு கொண்டு போய்த்து போட்டிருக்கிற உம்மா வாப்பாமார் பல பேருடைய பிள்ளைகள் பெரிய பணக்காரர்கள், படிப்பாளிகள். பண்பு வரல, இதுதான் பிரச்சனை. பண்பு வரல, அந்த அல்லாஹ்வோட அச்சம் வரல, உம்மா வாப்பாவை வளர்க்குற அந்த பொறுப்பு வரல. எனவே நாங்கள் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அடுத்தது பிள்ளைகளை தைரியசாலியாக வளர்க்கணும். அதுதானே, பிள்ளைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும். அது சரியான முக்கியம். நாங்கள் அங்கே தவறிடுறோம். சில நேரத்தில் பிள்ளைகளை அளவுக்கு மீறி நாங்கள் பயம் காட்டிடுறோம். ஏதோ அந்த பிள்ளையை கட்டுப்படுத்த
அந்த பிள்ளையை சரியான இதுக்கு கொண்டுறதுக்கு நாங்கள் பயம் காட்டும் பொழுது அளவுக்கு மீறி பயம் காட்டிடுறோம் சில விஷயத்தில். அந்த பயமே அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை எடுத்து கொடுக்குதில்லை. உனக்கு அதேலா இதேலா எங்களோட வாப்பாமார் உமாமாரில் பல பேர் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து அப்படி தான் சொல்கிறோம், உனக்கு ஒன்றுமேலா, நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டாய், அப்படி பேசக்கூடாது. பிள்ளைகளோட மனதில் என்றைக்குமே நம்பிக்கையை தான் கொண்டாடணும். நாங்கள் அச்சத்தை கொண்டுடக்கூடாது. நம்பிக்கையை வளர்த்துட்டா அந்த பிள்ளைக்கு தைரியம் வந்துடும். நீங்கள் சில நேரத்தில் பார்க்கலாம், அந்த சில நேரத்தில் நாங்கள் பிள்ளைகள் குத்தம் செஞ்சால் அவங்கள குறை சொல்கிறதானே, இப்படி அப்படின்னு சொல்லி ஏசுறது, குறை சொல்கிறது. அந்த பிள்ளைகளில் குத்தம் செஞ்சால் குறை சொல்கிறது ஒருவேளை பிழை இல்லைன்னுங்களேன். குத்தம் செஞ்சால் அல்லது பிழை நடந்தால் குறை சொல்லும் அளவுக்கு அந்த புள்ள நலவு செஞ்சால் பாராட்டுறல்ல. நாங்கள் அங்கே நாங்கள் தவறிடுறோம். நீங்கள் நல்ல புள்ள, இன்றைக்கி நீங்கள் இப்படி செஞ்சுருக்கிறீங்க, சந்தோஷம், எனக்கு இப்படித்தான் இருக்கணும் இந்த புள்ளன்னு பாராட்டுறதில்லை. அந்த பிள்ளை வளர்ப்பில் தவறு செஞ்சால் நாங்கள் குறை சொல்லும் அளவுக்கு அந்த புள்ள நல்லது செஞ்சால் பாராட்டுறதில்லை. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, சில பேரோட வரலாறில் ஒரு பாராட்டு வார்த்தை போதும் அவனை மனுஷனாக்கிடும். நீங்கள் நல்லா இது நல்லா செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் நல்லா வருவீங்க, நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் தைரியமாக போங்கண்டால் அந்த ஒரு வார்த்தையே அவனை ஆளாக்கிடும். பாராட்டுறதில் பாவிக்கிற அந்த வார்த்தைகள் இருக்குது. சரியான நேரத்தில் நாங்கள் பிள்ளைகளை பாராட்டவும் பழகணும். கண்டிக்கிறதும் அடிக்கிறதும் தண்டிக்கிறதும் மட்டுமல்ல பிள்ளை வளர்ப்பு என்பது. அந்த பிள்ளோட மனசில் நம்பிக்கையை கொடுக்கறது, அந்த பிள்ளோட மனசில் அந்த சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தேவைப்படக்குள்ள பேசுகிறதெல்லாம் சரி முக்கியமானது. இன்னும் நாங்கள் விட்டுற பிள்ளைகளில் ஒன்று தான் பிள்ளை வளர்ப்பில் கணவன் மனைவிக்கு இடையில் வர பிரச்சனைகளில் பிள்ளைகள் அதுக்கு அவங்கள வச்சு கொண்டு பேசுகிறது. பிள்ளைகள் இருக்கும் பொழுது இவங்க சண்டை பிடிக்கிறது. அல்லது சில நேரத்தில் சில உமா பாப்பா மாதிரி இருக்கிற உமாவுக்கும் பாப்பாவுக்கும் ஏதோ பிரச்சனை, உமா பாப்பா ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுற பிள்ளைய அவங்களோட கட்சிக்கு எடுத்துக்கொள்ள, வாப்பாட குறைய சொல்லி உமா பிள்ளைய அவட பக்கம் எடுத்துக்கொள்ள பார்க்குறேன், உம்மோட குறைய சொல்லி வாப்பா அந்த பிள்ளைய அவரோட பக்கம் எடுத்துக்கொள்ள பார்க்குறேன். இதில் நாளைக்கு என்ன பிரச்சனை என்றால், அந்த பிள்ளை ஏதோ ஒரு பக்கத்துக்கு ஆகின போகிறோம், அந்த பிள்ளை உம்மோட பக்கத்துக்கு ஆகின போகிறோம் வாப்பாவை வெறுக்கும். வாப்பாவை வெறுத்த பிள்ளை நாளைக்கு வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்யாது. எனவே என்றைக்குமே கணவன் மனைவியின் தனிப்பட்ட பிரச்சனைகளை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கணும் உண்டு. அடுத்தது அவங்கள அதுக்கு ஆயுதமாக பாவிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் எங்கடவங்க செய்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த படித்து கொடுக்குற சேர்மாறு, இந்த ஓதி கொடுக்குற முஅல்லிம், ஓதி கொடுக்குற உஸ்தாதுமாரை பற்றி பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அவங்கள பற்றி குறை பேசக்கூடாது. இருக்கலாம் குறைகள் அவரிடம், அது வேறு விஷயம். இப்போ நானாக இருந்தாலும் என் பிள்ளைகள் படிக்கிற ஓதுற எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஸ்கூலில் ஒரு சேரை பற்றி அல்லது இதை பற்றி பாருங்களேன், இன்றைக்கி எனக்கு இப்படி செஞ்சேன்னு வந்தால் நான் ஒரு நாளும் அவங்கள வச்சுக்கொண்டு பாருங்களேன் அவர் அப்படி செஞ்சேன்னு நான் குறை பேசுகிறேன்ல. நான் அப்படியே அதை இல்லை அப்படித்தாம்மா உத போனால் படிக்க போனால் அப்படித்தாண்டி வச்சுட்டு தேவைப்பட்டால் அவரை நான் கண்டெக்ட் பண்ணுவேன். பிரின்ஸிபல்கிட்ட போய்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி அல்லது அந்த சேரோட பேசி என்ன நடந்த, என் பிள்ளை என்ன செஞ்ச, என்ன நடந்ததுன்னு கேட்பேன். ஆனால் பிள்ளைகளோட முன்னுக்கு அவங்கள மட்டம் தட்டக்கூடாது. அது நாங்கள் செய்கிற ஒரு பெரிய ஒரு பிள்ளை. அதில் நடக்கிறது என்னென்றால், அந்த பொடியண்ட பார்வையில் அந்த பிள்ளோட பார்வையில் அவனுக்கு படித்து கொடுக்குறவங்க சும்மாவே அவன் கீழே போயிடுவான். அவன் நாளைக்கு மதிக்க மாட்டான், அவங்கள மதிக்க மாட்டான்ற நிலைமை வரும். அந்த மாதிரி தான் அண்டை வீட்டார்களை பற்றி. அடுத்து பிள்ளைகளை பற்றி நாங்கள் எங்கள்கிட்ட நடக்கிற பிள்ளைகள் ஒன்று தான். இந்த பிள்ளைகளை பற்றி கம்ப்ளைண்ட்டுகள் வந்தால், பிள்ளைகளை பற்றி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, உங்களோட மகன் வந்து சில பேரோடு சேர்ந்து கொண்டு திரிகிறாரு, நல்லம் இல்லை, அல்லது உங்களோட மகனை நான் கண்டேன், ஒரு இடத்துல சிகரெட் குடிக்கிறத கண்டேன், அப்படின்ற மாதிரி ஏதோ பலது இருக்குன்னு சொல்லுங்களேன். இந்த குறைகள் ஏதாவது மனுஷர் வந்து சொல்லக்கொள்ள அதை அடியோடு கவனிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து சொல்கிறவங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க உண்மைக்கே பொறாமைக்கு சொல்கிறவங்க இருப்பாங்க, இல்லாமல் போக மாட்டாங்க, என்றைக்குமே அது உலகத்தில் இருக்கிறது. ஆனால் எல்லோருமே அப்படி அல்ல, எல்லோருமே அப்படி அல்ல. எங்கனைக்கு நாங்கள் பிழையாகிறோம்னால் ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்து எங்களோட புள்ளோட குறைய சொல்லக்கொள்ள எங்களுக்கு அந்த தன்மான சிக்கல் உண்டு. ஏண்ட புள்ள தவறு செஞ்சான்னு சொல்கிறாரே, தவறு செய்ய மாட்டான். ஒரு இடத்துல அப்படி நடந்த ஒருத்தர், ஒரு படித்த மனுஷர் தான், அவர் படித்தவர், அவர்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தன் வந்து சொன்ன, உங்களோட புள்ள சிகரெட் குடிக்கிறத நான் கண்டேன், எதுக்கும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அவர் பிள்ளைய பற்றி சொன்னதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இவருக்கு பெருமை. இவருக்கு எனக்கா தெரியாதா புள்ள வளர்க்க, நான் புள்ள வளர்க்குறதுக்கு எனக்கு தெரியாததே நீங்கள் சொல்லி தாரீங்க, ஏண்ட பிள்ளைய நான் சரியாக தான் வளர்க்குறேன்னு அந்த பெருமையில் அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, சிகரெட் குடிக்கிறாரா
நான் அப்படி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் குடிக்கிறேன்னா கோல்ட் லீஃபே குடிக்க சொல்லியிருக்கிறேன். அப்போ கோல்ட் லீஃப் தான் நல்ல ஃபேமஸ். இப்போ என்னமோ தெரியாது, சிகரெட் என்னமோ தெரியாது. அப்போ அவர் சொன்னாங்க அது தோக்காமல். சில உமா அப்பாவுக்கு தோக்குற பிரச்சனை, தன்மான பிரச்சனை. அவங்களோட பிள்ளைய பற்றி குறை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறல்ல. அப்போ அதுக்கு சொன்னால் அது நான் சிகரெட்டை குடிக்கிறாரு, நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் குடிக்கிறேன்னா கோல்ட் லீஃப் குடிக்க சொல்லியிருக்கிறேன். முடிவு என்ன தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க. அந்த 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 பிள்ளை காலப்போக்கில் சிகரெட்டில் போய்த்து அதுக்கு அங்கிட்டு போயிட்டு போதையில் போய்த்து கடைசியில் கொல்லப்பட்ட நிலைமை ஒன்று வந்தது தான் உண்மை. காரணம் அதாவது அந்த கம்ப்ளைண்ட்கள் வரக்குள்ள கொஞ்சம் கணக்கில் எடுக்கணும். ஒரு நாளும் அது ஒரு வேலைக்காரனாக ரோட்டில் போகிறவன் சில பேர் பொறாமைக்கு சொல்லுவாங்க, வேறு விஷயம். சொல்லுவதெல்லாம் உண்மையாகவும் இருக்காது. ஆனால் நாங்கள் அதை கவனத்தில் எடுக்கணுமான பொறுப்புண்ணைங்களுக்கு இருக்குதே. அடுத்தது இந்த பிள்ளைகளுக்கு அந்த இலக்குகளை சொல்லும் பொழுது மிச்சம் கவனமாக தான் சொல்லணும். அந்த என்றைக்குமே ஹதீஸில் எல்லாம் வாரது வலதும் சாலிகம் தான். நல்ல பிள்ளை தான் வரும். பணக்கார பிள்ளை, நிறைய பட்டம் எடுத்த பிள்ளை, நிறைய பதவிகள் வகிக்கும் பிள்ளை, பெரிய அரசியல் தலைவர் பிள்ளை இல்லை, சாலிகான புள்ள, அவ்வளோதான். ஹதீஸ்லையும் தவறு. நீங்கள் விட்டுட்டு போகிறதுல மிகச்சிறந்ததில் உண்டு சாலிகான புள்ள, நல்ல புள்ள. நல்ல பிள்ளைக்கு தானே இன்றைக்கு நல்ல பிள்ளைக்கு தானே இன்றைக்கு டிமாண்டு. இன்றைக்கு டிமாண்டு சமூகத்தில் நல்ல பிள்ளைக்கு தானே. மற்றபடி நல்ல பணக்காரருக்கும் படித்தவருக்கும் பட்டத்துக்கும் அரசுக்கு குறவே இல்லையாக்கு தான் நிறையா இருக்குது. ஆனால் நல்ல பிள்ளைகள் தான் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். இல்லை இன்னொரு காரணம் இருக்குன்னாண்டா, பிள்ளைகளை வளர்க்கக்கொள்ள அந்த பிள்ளைக்கு சில பேர் சின்னதுலேருந்து எப்படித்தமா சொல்கிறது, கை நிறைய சம்பாதிக்கணுமே, நீ படித்தா தான் சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சா தான் பணம் இருக்கும், பணம் இருந்தால் தான் வாழலாம். நாளைக்கு சல்லி இல்லாட்டி உனைய யாரும் மதிக்க மாட்டாங்க. சல்லி இல்லாட்டி உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ள இயலாது. நாளைக்கு உனக்கு சமூகத்தில் மதிப்பு இல்லை, ஒத்தியே சல்லியில் தான். எனவே டார்கெட்டே அவனோட மனசில் பணம் தான் பதிகிறப்ப அவனோட மனசில் வாழ சல்லி மட்டும் இல்லாட்டி என்னையால் ஒன்றும் பண்ண இயலாது. சரி, சல்லி தேவைத்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிக்கல் எங்கே தெரியுமா வரப்போகுது? அந்த பொடியன் வளரக்கொள்ளே வளருவான். யாரை கொண்டும் சரி, எவ்வளோ எண்ணத்தை செஞ்சும் சரி, நான் சல்லிக்காரனாகணும் இல்லாட்டி தோற்றுருவேன், சல்லிக்காரனாகணும் இல்லாட்டி எனக்கு வாழ இயலாது. எனவே சல்லிதான் இன்றைக்கு அந்த சிக்கல் ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நான் சொல்லலை சல்லி சம்பாதிக்கிறது பிள்ளைன்னு சொல்லலை. ஆனால் பிள்ளைகளுக்கு ஒரு தவக்குலை சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் ரஸாக்ன்றது சொல்லிக் கொடுக்கணும். அவன் ரிஸ்க தருவான், நீங்கள் பயப்படவானா. எனவே சல்லிதான் வாழ்க்கை. அது இல்லாவிட்டால் தோக்குறான். அது இல்லாட்டவனுக்கு சமூகத்தில் மதிப்பே இல்லை. பாரு, அவன் கார் வச்சிருக்கிறான், இவன் பங்களா கட்டுறான், அப்படித்தான் நீயும் வரணும் அப்படின்னு மாதிரியே மனுஷன். அது காலப்போக்கில் அவனுக்கு அந்த சல்லியின் மீது இருக்கிற வெறி ஒன்று வர தொடங்கும். அப்புறம் அவனுக்கு சல்லியை தவிர பண்பாடு ஒன்றுமே விளங்காது. அதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் சல்லிக்காரன் ஆகுறதுக்காக வேண்டியதை செய்கிறாங்களே. எவன்ட உசுரப்பத்தையும் கணக்கெடுக்கிறாங்க இல்லையே. சில பேர் சில பொருள்களை வைக்கிறாங்க, அவங்களுக்கே நல்லா தெரியும் இதில் சில கலவன்கள் இன்க்ரீடியன்ஸ் சிலது இருக்குது, அது நல்லமில்லை, கேன்சருக்கு காரணம், அதற்கு காரணம், நல்லா வேலை. ஆனால் விற்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரையில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எவன் செத்தாலும் உண்டு பரவாயில்ல, எனக்கு சல்லி வந்தால் போதும்ன்ற மாதிரி. எனவே சாலிகானவனாக இருந்தால் அப்படி யோசிக்க மாட்டானே. எனவே அந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இலக்குகள் அல்லாஹ் விரும்பும். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். உங்களில் மிகச்சிறந்தவர் மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய அரசியல்வாதி அல்ல, அத்துகாக்கும், அல்லாஹ்வை மிகவுமே அச்சப்பட்டு வாழக்கூடியவர். எனவே பிள்ளைக்கு கொடுக்கணும். நீங்கள் ஏழையாம் பணக்காரனா அல்ல முக்கியம், நீங்கள் நல்லவராக இருப்பது தான் முக்கியம். எனவே அந்த துண்டிலையும் நாங்கள் அந்த அளவுக்கு மீறி ஒரு பிள்ளைக்கு அந்த இலக்கை தவறாக காட்டிடுறோம். அதுவே புள்ளோட மனசில் பதிகிறது. பிள்ளைக்கிட்ட சின்ன நேரத்தில் நாளைக்கு அது இதுகளை வராமல் இருக்கிறது. அடுத்தது இன்னொரு விஷயமும் இருக்குது. உண்மை என்னாண்டா, பிள்ளைகள் விஷயத்தில் நாங்கள் விடுற தவறுகள் உண்டு. இந்த அளவுக்கு மீறிய செல்லம். பிள்ளைகள் தான் எங்களோட உயிர், புள்ள தானே எங்களோட உயிர், வேறு என்னது உயிர்? ஒரு பிள்ளையொன்று கிடைக்கும் வரைக்கும் தான் எங்களோட தனிப்பட்ட ஆசையெல்லாம். அந்த பிள்ளையொன்று கிடைச்ச போகிறோம். ஒரு புடவை கடையை கண்டால், இதில் அழகான உடுப்பு இருக்குது, எனக்கு என்ன வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் பிள்ளையொன்று கிடைப்பதற்கு முன்னால் தான். ஒரு ஸ்வீட்ஸ் கடையை கண்டால் எனக்கு ஆசைப்பட்ட ஸ்வீட்ஸ் என்னான்னு தேடுறதெல்லாம் பிள்ளையொன்று கிடைக்கும் வரைக்கும் தான். ஒரு பழக்கடையை கண்டாலும் அதுதான். பிள்ளையொன்று கிடைச்ச போகிறோம். நீங்கள் உணர்வுபூர்வமாக அறிஞ்சிருப்பீங்க. ஒரு பழக்கடையை கண்டாலும் முதல்ல நினைவார எந்த பிள்ளைக்கு இந்த பழத்தில் என்ன புரியும், அவன் இதை கேட்பான். உடுப்பு கடையை கண்டாலும் எந்த பிள்ளைக்கு ஒரு உடுப்பு வாங்கணும். எனவே பிள்ளை தானே எங்களோட உலகமே, அதுதான் எங்கள்ட எல்லாமே. ஆனால் அதுக்காக அவங்கள மனுஷனாக வளர்த்துறோனுமே. நாங்கள்
எந்த நாளும் நாங்கள் இப்படி இருக்க போகிறோம் இல்லையா அவங்களோட, எந்த நாளும் அவங்களும் இப்படி இருக்க போகிறோம் இல்லையா, அவங்க பெரிய ஆளாக போகிறாங்க. எனவே பிள்ளைகளுக்கு கொடுக்கும் செல்லம் இருக்குதே, அவங்களுக்கு கொடுக்குற செல்லத்தில் ஒரு கணக்கு ஒன்று இருக்கணும், அளவுக்கு மீறி போகக்கூடாது. இதில் முக்கியமான இன்னொரு தோல்வி ஒன்று இருக்குது. என்னாண்டால் நாங்கள் நினைக்கிறது பிள்ளைக்கு என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இருக்கணும். நாங்கள் என் பிள்ளை எதை கேட்டாலும் அது இல்லைன்ற நிலைமை வரக்கூடாது, நான் என்னத்தை சரி பெரட்டிக்கிறாட்டே அவர் கொடுத்துடணும் அப்படின்னு ஆசைப்படுறது பிழையல்ல. புள்ள டஃபி கேட்குது, புள்ள ஒரு உடுப்பு கேட்குது, வாங்கி கொடுக்குறது. அது நாங்கள் அல்ல, பிள்ளைக்காகத்தானே வாழ்கிறோம், புள்ள பிறந்த போகிறோம், அதுகளுக்காகத்தான் எங்களோட வாழ்க்கை எல்லாம் சரி. ஆனால் அந்த நாங்கள் இப்படி போகிறோமே, எதை கேட்டாலும் புள்ள எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லப்படாது, அப்படி அவனுக்கு கொடுத்துடணும், அப்படித்தான் செய்யணும். ஏண்டா நாங்கள் யோசிக்கிறதுல ஒரு பகுதி இருக்குது, நாளைக்கு அவன் அடுத்த வீட்டு பிள்ளையை பற்றி பார்த்து கொண்டு ஏங்குவானே, அல்லது இன்னொருத்தட்டு பேத்து கேட்குற நிலைமை வரக்கூ எல்லாம் ஓகே உண்மை. நான் என்னத்தை நம்ம சொல்ல வாரேன், அந்த பிள்ளைகளுக்கு அவங்க ஆசைப்படுறதுல சிலது அந்த இல்லையென்றும் ஆகணும், அவங்களுக்கு இல்லையென்றும் அவங்களுக்கு ஆகணும். காரணம் என்ன தெரியுமா, எங்கட பிள்ளைக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றால் இவன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடங்கித்தானே பழகி இருக்கிறான். எதை கேட்டாலும் நாங்கள் அங்கே உருட்டி பிரட்டி கடன் வாங்கி என்ன செஞ்சு வாங்கி இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு கொடுத்து பழக்கினதுனால தான் ஆசைப்படுவது கிடைக்காமல் போகும் பொழுது அவனுக்கு அதை தாங்கிக் கொள்ளலாம் போகிறோம். நீங்கள் நிறைய பிள்ளைகளோட பிரச்சனையை பார்த்துருப்பீங்க, பெரிய ஆளாகின போகிறோம். இப்படி வளர்க்கப்பட்டவர்கள். ஏதோ ஒரு காலத்தில் சல்லி இருக்கும் எங்கள்கிட்ட, ஒரு காலத்தில் வசதி இருக்கும், ஒன்று கேட்டால் 10 வாங்கி கொடுப்போம், ஒன்று எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த புள்ள இல்லை என்று சொல்லி அதையும் ஒரு பக்குவம் ஒன்று வரணும். 10 விஷயத்தை கேட்டால் நாங்கள் உண்டை இல்லைவாப்பா இப்போ அது இருக்கட்டும் அப்படிப்படின மாதிரி, அல்லது இப்போ அப்படி மாறு பழக்கணும். அவன் வாழ்க்கையில் விளங்கணும், ஆசைப்பட்டது எல்லாமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிடைக்காதே. ஆசைப்படுவது கிடைக்காமல் போகும் பொழுது மனசை எப்படி தேத்தி கொள்றேன்றதை சில பிள்ளைகள் தூக்கில் தொங்குற பெரியாளாவின போகிறோம். ஆசைப்பட்டது கிடைக்கல, ஏன்னா அவன் ஆசைப்பட்டது இல்லாமல் அடைஞ்சு பழவி இருக்கிறான் வாப்பா கிட்ட. எனவே அந்த இல்லை என்பதற்கும் எளிமைக்கும் நான் ஒரு வாசிவிச்சேன், ஒரு ஒரு மேகசினில் ஒரு அரபு நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்கிறா, ஏண்ட பிள்ளைகள் ஆசைப்பட்டால் அவங்களுக்கு சாமான் வாங்கி கொடுக்க எனக்கு நல்லா சல்லி இருக்குது, சும்மா இல்லை கடையே வாங்கி கொடுக்க சல்லி இருக்குது, பொம்மை கேட்டால் பொம்மை அல்ல பொம்மை கடையே வாங்கி கொடுக்குற சல்லி என்கிட்ட இருக்குது, அப்படி சல்லி இருக்குது. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நான் வெறுமனே அந்த சாய் அந்த பிளேண்டி மாதிரி சாயோட அந்த ரொட்டியை தொட்டு தின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நேரம் நான் சாப்பாடு கொடுக்குறேன். எனக்கு எல்லா விதமான பெரிய சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் என் பிள்ளைக்கு, ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நான் அந்த சிம்பிள் சாப்பாட்டை அந்த பிள்ளைகளை கொடுக்குறேன் தெரியுமா. எந்த நாளும் வாழ்க்கை இப்படி இருக்காது. தப்பி தவறி அந்த நிலைமை வந்தால் அந்த நிலைமையில் வாழ அவங்க இப்போவே பழகணும். அப்போ அந்த எளிமை உண்ட பழகணுமே பிள்ளைகள். வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு லோபத்தனம் பண்ண சொல்லலை. நான் சொல்கிறேன் என்னாண்டா, எங்கள்ட அந்த மனநிலை அளவுக்கு மீறிய செல்லத்துக்கு போகும் பொழுது, அளவுக்கு மீறிய செல்லத்தில் வாழ்ந்த புள்ள நாளைக்கு வாழ்க்கையின் பிரச்சனைகளை தாங்கக்குள்ள சிக்கிடுவான், தோத்துருவான் பொடியல். ஏன்னா அவன் தோல்விகளை காணாதவன் மாறி, அதாவது இல்லை என்பதை காணவே இல்லை அவர். எனவே இல்லை என்று வரக்குள்ள ஒரு மனசுக்கு தாங்கலாம் போகிறது. அதே மாதிரி அந்த பிள்ளைகளை இப்போ நாங்கள் இப்படி ஒரு பிள்ளை செய்கிறதான எங்கட ஆக்கள், அந்த சில பேர் அந்த சிலரை கொடை பாஷையில் அந்த சிறுநீரார கழுவுற மாதிரி. இப்போ புள்ள அடுத்த வீட்டுக்கு போகிறான், படம் பார்க்குறான், அல்லது அங்கே போகிறான், டிவி பார்க்குறான் அப்படின்றக்குள்ள அதில் பல கெடுதிகள் வரும்ன்ற பயத்தில் அதை நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்கிறேன்டா, அங்கங்கே போவானா வீட்டிலே பாருன்ற ஒரு டிவியை வாங்கி கொடுத்துட்றேன், எல்லா சேனலையும் போட்டு கொடுத்துட்றேன். இப்போ இது பிள்ளைய திருத்துறது அல்லையே, கெடுதியை கொண்டு கெடுதியை நீக்குவது மாதிரி ஒரு கதை உண்டு தானே. நாங்கள் அந்த தவறு எங்களோட வாழ்க்கையில் நடக்குது. புள்ள வெளியில் போனால் அந்த இந்த வேலைகளுக்காக வெளியில் போகிறான்றதுக்காக அதையெல்லாம் வீட்டில் செய்வதற்கு வசதி செஞ்சு கொடுக்குறது, அதனால் புள்ள திருந்திராது. எனவே அடுத்தது இந்த பிள்ளைகள் விஷயத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. எங்களோட ஒரு பிள்ளை என்னாண்டா, எங்கள் எல்லாருக்கும் சரியான கவனம் தானே ஒரு விதத்தில். புள்ள தவறிடக்கூடாது, நல்லா வந்துடணும், பத்திரமா வந்துடணுன்றதெல்லாம் அக்கறை கூட. அந்த அக்கறை அந்த பிள்ளைய நடத்தக்கொள்ள அந்த நல்லா ஒன்று நினைவு வச்சுக்கொள்ளணும். எங்களுக்கு 40 வயசு, அந்த பிள்ளைக்கு 5 வயசு என்றால் அவன் சின்ன பொடியன் தான், அவன் சின்ன புள்ள. அவரை நாங்கள் எங்களோட வயசில் வச்சு பேசக்கூடாது. சில உமா அப்பா மாறும் அவங்களோட முதிர்ச்சி அவங்களோட வயசுட நிலைமையில் பிள்ளையை எதிர்பார்க்குறது. புள்ளண்டா சில சேட்டைகள் இருக்கும், அது இல்லாமல் போகாது, அதுதான் புள்ள. அடுத்தது புள்ளண்டா கொஞ்சம் சேட்டையும் சுட்டித்தனமும் பண்ணாட்டி வீட்டுக்கு சந்தோஷமும் இல்லை.
எங்களே மாதிரி டைமுக்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு டைமுக்கு வந்து நாளைக்கு என்ன பண்ணுவதுன்னு யோசித்து அப்படியெல்லாம் இருக்க மாட்டானவன். அது சின்ன பொடியன். எனவே நாங்கள் சில நேரம் தவறிடுறோம். என்னாண்டால் அந்த வளர்ந்து வார புள்ள தவறிடக்கூடாதே, என் புள்ள நல்லா வந்துடணுமே அப்படிங்கிற அந்த அக்கறை தான், அக்கறை இருக்குது. ஆனால் நாங்கள் தவறிடுறோம். என்னாண்டால் எங்களுக்கு சமனாக நினச்சி கொண்டு அவரை நடத்த போகிறோம். ஒரு பெரிய ஆளை நடத்துவதை போன்று அவரை நடத்த போகிறோம். சில விஷயத்தில் அவங்களோட சேட்டைத்தனங்கள் மாதிரி, சேட்டைத்தனம்டா அது பாவமான இதுகளெல்லாம் நான் சொல்கிறேன். அந்த பிள்ளைகள் அந்த சின்ன சின்ன சேட்டைகள் இருக்குது, அதுகள் அப்படியே அவங்கள விட்டுருவணும். இன்னொரு மாதிரி சொல்ல போனால் அப்படியெல்லாம் கொஞ்சம் சேட்டை பண்ணி கொஞ்சம் அப்படி ஓடி ஆடி விளையாடுறது அவ்வளோதான், அந்த காலத்தில் தான் செய்யலாம். அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட சின்ன பிள்ளை மாதிரி விளையாடலுமா? இயலாது, அது முடிஞ்சு. இப்போ நாங்களும் கவலைப்படுறேன், சின்ன பிள்ளையாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்க வேணும் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நேரத்தில். ஏன்னா இப்போ பொறுப்பு மாறி மாறி பொறுப்பு பிரச்சனை அது இதுகளை பண்ணணும். எனவே அந்த ஒரு காலம் தானே. எனவே அந்த சொல்லுவாங்களே ஒரு பழமொழி உண்டு, சபியுன் வலவு நபின்னு மாதிரி. அதாவது நபியாக இருந்தாலும் சின்ன பிள்ளைன்னு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த சின்ன பிள்ளைத்தனமான அந்த வெகுளித்தனங்கள், அந்த சின்ன சின்ன சேட்டைகள், சின்ன சின்ன அந்த குறும்புத்தனங்கள், அதுகளெல்லாம் தான் அப்படி விட்டுறணும். சில உமா அப்பமார் அப்படி இல்லை, எல்லாத்தையுமே யுஹாசிபுனியான், எல்லாத்துக்குமே கணக்கு வழக்கு பார்த்து, இல்லை இப்படி பண்ணினான் அப்படி வராது, இப்படி பண்ணினான் நஷ்டம் வரும், அவன் இன்னும் முதலாளியாக இல்லையே, இனிமேல் அவன் குழந்தை பிள்ளை சின்ன பிள்ளை. எனவே சிறுவர்களோட நான் சின்ன பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவங்க பிள்ளைகள் என்கிறத மனசில் வச்சுக்கணும். நாங்கள் அல்ல, எங்களோட முதிர்ச்சி, எங்களோட வயசு, எங்களோட பொறுப்புல அவங்க இல்லை, அவங்க பெரியாக்கள். நாங்கள் சில நேரம் அதில் தவறிடுறோம். அதே மாதிரி அந்த பிள்ளைகளை வளர்க்கக்குள்ள நாங்கள் விடுற தவறுகளில் ஒன்று தான், அந்த பிள்ளைகள் 4-5 பிள்ளை இருந்தால் கெட்டித்தனமான பிள்ளைகளுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கறது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. கெட்டித்தனம் குறைஞ்ச பிள்ளைகளை நாங்கள் அவ்வளோ கவனிக்கிறது குறவு. சரிதான், உற்சாகப்படுறதுக்கு நல்ல ரிசால்ட்ஸ் எடுத்தா, இதில் பாஸ் ஆகினா உங்களுக்கு பைக்கை வாங்கி தருவேன் அப்படி பண்ணின்னு ஆர்வப்படுத்துவது வேறு. ஆனால் மற்றபடி இரக்கம் காட்டுறது, எங்களுக்கு கிட்டவாக்கி வச்சுக்கொள்வது, இதெல்லாமே அந்த கெட்டித்தனமான பிள்ளைக்கு மட்டும் இந்த மாதிரி போகக்கூடாது. ஏண்டா பிள்ளைகள் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. அடுத்தது வாழ்க்கையில் கெட்டிக்காரன் மட்டும்தான் நல்லா வாழ்ந்துருவாண்டும் இல்லை, அப்படியும் இல்லை. அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்குன்னாண்டா, எங்கள்கிட்ட நாங்கள் இந்த புள்ள திறமையாக வாழ்வானா அல்லது அப்படின்றது எல்லாத்தையும் நாங்கள் பெரும்பாலும் இந்த ரிசால்ட்ஸ் ஒன்றை மட்டும் வச்சு முடிவு செய்கிறது. அப்படி வந்து ஒரு விதத்தில் அது பிழை. ஏண்டா ஸ்காலர்ஷிப்பில் ஃபெயில் ஆகிற அல்லது ஓஎல்ல ஃபெயில் ஆகிற சில பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவாங்க. ஏன்னா இந்த படிப்பில் அவர்களுக்கு கெட்டித்தனம் இல்லாததுக்குன்னா வேறு எத்தனையோ துறையில் அவங்களோட கெட்டித்தனம் இருக்கும். நாங்கள் அவங்களுடைய எந்த துறையில் கெட்டித்தனம்ன்றதை இனம் காண்றது உம்மா வாப்பாட ஒரு தகுதி உண்டு, தெரியுமா உங்களுக்கு? உம்மா வாப்பாட கெட்டித்தனம், அது உம்மா வாப்பாவாக இருப்பதுடைய கெட்டித்தனம் தான். ஏண்ட புள்ளை எதில் கெட்டிக்காரன்? படிப்பில் தோல்வியடைந்த எல்லாருமே வாழ்க்கையில் தோல்வி அடையல. இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் டாப் 10ல் இருக்கிற ரிச்சஸ்ட் ஆகப்பெரிய பணக்காரர் உலகத்தில், அவங்களோட பல பேரை பாருங்க பார்க்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அவங்கள விட நிறையா படித்தவங்க, பெருசாக இவங்க படிச்சில்லை. இந்தளவு பணத்தை பார்க்க கூட அவங்களோட படிப்பு குறவு. எனவே நாங்கள் அந்த ஒன்றில் இல்லாட்டி இன்னொரு கெட்டித்தனம் இருக்கும். எல்லா பிள்ளைகிட்டையும் ஏதோ ஒரு திறமை இருக்குது, இதுதான் உண்மை. நாங்கள் அந்த படிப்பொண்டை மாத்திரம் வச்சு அந்த ரிசால்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு நீ மாடுதான் ஒன்றால் புரோசனம் இல்லை அப்படின்ன மாதிரி அந்த ஒதுக்குறது நல்லவே. அந்த துண்டில் நாங்கள் கொஞ்சம் பிழை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவன்கிட்ட இன்னொரு திறமை இருக்கும், சில நேரத்தில் படித்த பிள்ளையை விட அவர் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவார். எனவே பிள்ளைகளுக்கு இடையில் வேற்றுமைகள் பண்ணக்கூடாது, திறமைகளை வைத்து. எல்லாருமே எங்கட புள்ள தானே, அதிலும் குறிப்பாக ஒன்றுமே இயலாத மாதிரி நோயாளி புள்ளன்னுங்களே, சொல்ல தெரியாது. ரசூல்லா கேட்டாங்களே, சொன்னாங்களே, வால் துருசக்கும் இல்லா பித்ஃபாயிக்கும், உங்களில் பலகீனமானவர்கள் மூலமாகவே ஒளியவா உங்களுக்கு ரிசுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லி. அதாவது சில நேரத்தில் அந்த நோயாளி புல்லாகப்பட்ட போகிறோம் நாங்கள் நினைக்கிறது இவனால் பெரிய கஷ்டம், இது பெரிய சுமையுண்டு, அப்படி இவனுக்கும் சேர்த்து நாங்கள் காலம் முழுக்க செலவழிக்கணும். சொல்ல தெரிய அல்லாஹ் உங்களுக்கு வர வைப்பான், அந்த பிள்ளைக்கு காரணத்துக்காக ரிஸ்கை வர வைப்பான். சொல்ல தெரியாது. சில நேரத்தில் படித்த புள்ள அல்லது பெரிய வியாபாரம் செய்கிற பிள்ளையால் கிடைக்காத ரிஸ்க்கு இந்த பிள்ளையின் காரணமாக உங்களுக்கு கிடைக்கலாம். அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு பலகீனமானவர்களின் காரணமாக உங்களுக்கு ரிஸ்க்கு கிடைக்குதுன்னு சொல்லி. எனவே பிள்ளைகளில் அதை வச்சு நாங்கள் வித்தியாசம் பண்ணுறதுகளுக்கு போகக்கூடாது. இப்படி நிறையா கொஞ்சம் செய்திகள் இருக்குது, நான் இன்றைக்கி முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தது எங்களோட புள்ள தான் எங்களோட எல்லாமே, அப்படித்தானே? எனவே நாளைக்கு அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்பது தான் எங்களோட எல்லா கவலையுமே.
அதுக்காகத்தான் எங்களோட எல்லா முயற்சியுமே. அதில் நாளைக்கு புள்ள நல்லா இருக்கணும் என்பதற்காக நாங்கள் நிறையா செய்கிறோம், செய்யத்தான் ஒன்றும் கட்டாயமாக. அதில் நாங்கள் மௌத்தாவின போகிறோம் என்ற புள்ள நல்லா இருக்கணும்ன்றதில் ஒரு பகுதி இருக்குது. என்ன தெரியுமா? நாங்கள் நல்லா இருந்துடணும். நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால், இப்போ நல்லா விளங்கோங்க, உம்மா வாப்பாவாகிய நாங்கள் மட்டும் நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டால், அல்லாஹ் விரும்பும் மனிதனாக வாழ்ந்துட்டால், அல்லாஹ் நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பெடுப்பான். பார்க்கலாம் அவங்களுக்கு. இப்னு மஸ்ஊத் தொழுவார் ஜாமத்தில் ரதியல்லாஹு அன்ஹு, தஹஜ்ஜுத் தொழுவார். கிட்ட வந்த குழந்தை புள்ள படுத்து கொண்டிருக்கும். அவர் இந்த தொழுது முடிஞ்சு சொல்லுவார், மின் அஜ்லிக யா புனைய ஹாதா, மகேன் உங்களுக்காகத்தான் இந்த தொழுகை. அதாவது என்ன சொல்கிறாரு, நான் அல்லாவை தொழுது நான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நாளைக்கு அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். ஆச்சரியப்படுவீங்க வரலாறை பார்த்தால். இந்த சூரத்துல் கஹ்ஃபில் வருதே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்லடியாரை சந்திச்சார், அந்த அவரோட போனார், அவர் இவருக்கு பல விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இது பண்ணினார். அதுக்கப்புறம் போக்கள ஒவ்வொரு சம்பவம் நடந்துச்சே, அவசரப்பட்டு மூசா கேள்வி கேட்டார், அப்படியெல்லாம் வருது, சூரத்துல் கஹ்ஃபில் வருது. அதில் ஒன்றை நாண்டால் ஒருவருக்கு இவங்க போகிறாங்க, 2 பேரும் போனால் அந்த ஊரில் இந்த இவங்களுக்கு எந்த விதமான விருந்தோம்பல்களும் கொடுக்குறாங்கல்ல, இவங்களை கவனித்து இவங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் கொடுக்குறாங்க இல்லை, இவங்களுக்கு சரியான மாதிரி கவலை. அப்படி இருக்கப்போல அந்த ஊரில் ஒரு பெரிய தாப்பையுண்டு, ஒரு இடத்துல இருந்த ஒரு தாப்பையுண்டு, அது இடிஞ்சு விழுவுது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட போனவர் டக்குன்னு அதை நிமித்தி சமைக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாரு, எங்களை கவனிக்காத இந்த ஊர், இந்த கவனிக்காத இந்த ஊருக்காரவங்களுக்கு நீங்கள் இந்த உதவியை செய்கிறீங்க. அப்போ அந்த நல்லடியார் சொன்ன பதிலில் உண்டு என்ன தெரியுமா? நான் ஏன் தெரியுமா அந்த சொகரை சமைச்சேன், ஏன் தெரியுமா சமைச்சேன்? அந்த சொகருக்கு பணிய ஒரு புதையல் இருக்குது, அந்த புதையல் 2 எத்தீம் பிள்ளைகளோட புதையல். எனவே இது உடஞ்சி அது வெளியே வந்துட்டால் மக்கள் எடுத்துருவாங்க. இப்போ அந்த பிள்ளைகள் சின்னது, அவங்க பெருத்தப்புறம் அவங்க அதை எடுப்பாங்க, அது பாதுகாக்கப்படணும். எனவே நான் அதை சமைச்சு பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த சாலிஹான அடியார். அவர் அதில் ஒரு காரணம் சொல்கிறார், என்ன தெரியுமா? வக்கான அபூஹுமா சாலிஹன், அப்படி தான் சொல்கிறார். வக்கான அபூஹுமா சாலிஹன், இவங்களோட வாப்பா நல்ல மனுஷனாக வாழ்ந்தார். அப்போ பாருங்கள், வாப்பா நல்ல மனுஷனாக வாழ்ந்த மௌத்தாவிட்டார், பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்ச சொத்தை அவர் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு, அவங்க பெரியாளாகி எடுக்கணும். அதுக்கடையில் அதுக்கு ஆபத்து வருது. அல்லாஹ் மிகச்சிறந்த நபிமார்களில் ஒருவரையும் சாலிஹான அடியார் ஒருவரையும் வைத்து அதை பாதுகாக்கிறார். காரணம் வாப்பா நல்லவராக வாழ்ந்துட்டார். எனவே நாங்கள் அங்கனைக்கு கொஞ்சம் நல்லாவே கவனிக்கணுமான துண்டு இருக்குது. என்னென்றால், நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அவருக்கு துரட்டு போட்டு அவனை மாற்றி சம்பாதிக்கிறது, இவனுக்கு அநியாயம் செய்கிறது, இதுகளெல்லாம் பண்ணிவிட்டு ஏண்ட புள்ள நாளைக்கு நல்லா இருக்கணும்னு கனவு காணுவது பொருந்தாது. சில நேரத்தில் நாங்கள் வேறொன்றும் பெருசாக செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிது. நாங்கள் மாத்திரம் அல்லாவுக்கு பயந்து சரியான முறையில் சரியாக வாழ்ந்துட்டோம் என்றிருந்தால் அந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறானே, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு பயமும் கிடையாது கவலையும் கிடையாது. ஏன்னா மௌத்து கிட்டவாவக்குள்ள எங்களுக்கு 2 சிக்கல் வரும். ஒன்று, முன்னுக்கு வார கபரு, அதுக்கு முன்னுக்கு வார கியாமத்தை பற்றி பயம் வரும். பயம் ஒன்று வரும் தானே, சும்மா இல்லையே. அதுக்கப்புறம் இன்னொன்று வரும், அடே மௌத்தாக போகிறேனே என்ற சொத்து புள்ளக்குட்டி பொஞ்சாதி இவங்களுக்கு என்ன நடக்குமோன்னு ஒரு கவலை வரும். அல்லாஹ் சொல்கிறான், நல்லடியார்களாக வாழ்ந்தவர்களுக்கு அந்த 2மே தேவையில்லை. அவங்களுக்கு முன்னால் வரும் கபருடைய வாழ்க்கை மறுமையை பற்றி பயப்படவும் தேவையில்லை, விட்டுட்டு போகிறத பற்றி கவலைப்படவும் தேவையில்லை. அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம், நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டீங்கண்டா. எனவே அந்த பகுதி ஒன்றும் கவனம் நாங்கள் இருக்கணும்ன்றது இருக்குது. எனவே இதோடு நாங்கள் இன்றைய முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். இன்னொரு